அதிமுக கட்சி அலுவலகத்தில் பூந்து உடைச்சி ஆவணங்களை திருடிட்டு போனார். ஆனால் திருட்டு வழக்கு தான் அவர் மேலே பதிவு ஓபிஎஸ் மேலே. அவருடைய வாகனத்தில் தான் ஏற்றுனாங்க வேனில். அப்போ இப்படிப்பட்டவர் வந்து நம்ம எப்படி மீண்டும் கட்சிக்கு சேர்த்துக்க முடியும்? அடுத்து 18 எம்பிகளை வச்சு எம்எல்ஏக்களை எடுத்துகிட்டு போய் அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலையை அவர் செஞ்சார். டிடிவி தினகரன் என்ன பண்ணார்? ரெட்டலை சின்னம் தனக்கு வேணும்னு சொல்லி வேணுக்கான முயற்சி எடுத்து அந்த முயற்சிக்கு லஞ்சம் கொடுத்து சிறைக்கு போனார். முதல்வரை தானே சார் மாற்ற சொன்னார். ஆட்சியை கவிழ்ப்புன்றத சொல்கிறத விட முதல்வரை மாற்ற தானே சார் அந்த 18 எம்எல்ஏக்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க. இல்லை, ஓபிஎஸ் வந்து வரலன்னு தான் அந்த அணியிலிருந்து வெளியே வந்தார். 18 எம்எல்ஏக்களை போய் இபிஎஸ் அவர்கள் முதல்வராக மாற்றுறது மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சி கவிழ்த்து தான் தான் வர முடியுங்கிறது முயற்சி எடுத்தார் ஓபிஎஸ். ஒன்று. அடுத்தது டிடிவி தினகரன் திஆர் ஜெயிலில் இருந்தார். எதுக்கு? அதிமுக சின்னமான இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்தார். அந்த லஞ்சம் கொடுத்து அந்த வழக்கில் சிக்கிக்கொண்டு திஆர் சிறையிலேருந்து வந்தார். அப்போ இவர் இரட்டை இலை முடக்கிறதுக்கு வேலையை அவர் செஞ்சார். ஓபிஎஸ் அவர்கள் இந்த இதை பண்ணியிருக்காரு. செங்கோட்டையன் முதல்ல நிர்மலா சீதாராமன் சந்திக்கும் போது அவர் வந்து பெருந்தன்மையாக அதை விட்டார்.